ஹாய் ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் ஸ்டான் ஹியர். ஸோ இந்த நாளும் ஒரு கர்த்தருடைய வார்த்தையில் வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா எனிமீஸ் ஸ்கெட்ச். அதாவது அதாவது சத்ருவின் சதி திட்டம். ஸோ ரொம்ப பெரிய திட்டமா என்னன்னு தெரியல. பட் அவன் போடுற அவன் அவன் போடுற ஸ்கெட்ச் என்ன, அவன் போடுற பிளான் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து எல்லாரோட லைஃப்லையும் அப்ளிகபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு நம்ம பார்க்குற பைபிள் வேர்ஸ் என்ன, ஏன் 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 வந்து அவன் பிளான நம்ப இந்த நேரத்துக்கு இந்த நேரத்து இந்த இந்த நேரத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ் ஒரு சில நேரத்துல வி ஷுட் நோ. நம்மளுடைய பார்வைய நம்மளுடைய கண்ண ஓப்பன் பண்ணி பார்த்தாலே எத்தனையோ விதமான ட்ராப்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ண தப்பிச்சிருக்கலாம். ஆனா நமக்கே தெரியாம நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளோட கண்ண மூடிட்டு நம்மளா போயிட்டு எதேதோ இடத்துல கால வச்சு கால சுத்தி கண்ணி வாங்கிட்டு, ஆண்டவரே எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நம்மளோட கண்களை திறக்கும்போது தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்க முடியும். ஸோ கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கும்போதே நம்முடைய கண்களை எந்தெந்த விதத்துல சத்ரு நம்மள வந்து நம்மளோட வாழ்க்கையில முட்டாளாக்கி வச்சிருக்கான், மூடர்களாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்றத நம் அது ரொம்ப ரொம்ப கிளியரா பார்க்கும்படியா இந்த வார்த்தை கேட்கும்போது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் கர்த்தர் நம்முடைய கண்களை நிச்சயமாக திறப்பாராக. ஓகே. ஸோ இந்த வார்த்தையில இன்னைக்கு நம்ம பார்க்க இன்னைக்கு நம்ம எனிமி ஸ்கெட்ச், அவன் போடுற திட்டம் என்ன, அவன் போடுற சதி திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆ ஆ ஸோ அந்த விஷயத்த நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பார்க்குற பைபிள் வேர்ஸ் என்னன்னா, ஆ பைபிள் வேர்ஸ் சங்கீதம் 116:7 அதுல இருக்கிறபடி, "என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு." ஓகே. சத்துருடைய ஸ்கெட்ச் இந்த டாபிக்கும் இந்த வசனத்துக்கும் இப்போ வந்து என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, ஒரு சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு இதுல பீஸ் இல்லாம இளைப்பாறுதல் இல்லாம வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம, ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு என்ன சொல்ல சமாதானம் இல்லாம, அப்படியே பல வருடங்களா இந்த இந்த வார்த்தைய கேட்டுட்டு இருக்க எத்தனையோ பேருடைய ஆத்மா எத்தனையோ வருடங்களா இது எத்தனையோ பேருடைய ஆத்மா இப்போ வரைக்கும் இளைப்படியாம இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஆத்மாவ முற்றிலுமாக இளைப்படியும் வைக்கும்படியா கர்த்தர் இந்த நேரத்துல உங்ககிட்ட இப்பொழுது இந்த வார்த்தைய பேசிட்டு இருக்கிறார். ஆ ஓகே. இது வந்து எப்படின்னா, இத நம்ம அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும்னா, ஆம் அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய கையில ஏதோ ஏதோ ஒரு ஊண்டா இருக்கு. சரி, கைன்றது கால் வந்து ஊண்டிங்கா இருக்காரு. அவருடைய கால்ல ஒரு பயங்கரமான ஒரு இது 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 அடிபட்டிருக்கு. அது வந்து சரியாகறதுக்கு டைம் குடுக்காம ஒரு 3 நாள், 4 நாள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா, அது அவருக்கு என்னன்னு கம்ப்ளீட்டா ஹீல் ஆகும். அதுக்கு டைம் குடுக்காம, அவர் அவசர அவசரமா அடுத்த வேலைக்கு போய் அந்த அந்த காலோடயே அவரு எத்தனையோ நாள் அந்த 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 புண்ண இது பண்ண ஆற விடாம அப்படியே வாழ்றது எப்படி? அவருக்கு அப்படி இது பழகிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுதான் போல நம்ம கால் இப்படிதான்ற மாரி பழகிடும். ஆனா ஒரு 2, 3 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அத செய்யாம, அவரு அன்ஹீல்டா தன்னுடைய கால வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி தான் நம்மளுடைய ஆத்மாவும் சில விஷயங்கள்ல இது ய இது யம் இந்த வார்த்தைய கேட்டுட்டு இருக்கிற ஒரு சிலருடைய இன்க்ளூடிங் மீ நம்மளுடைய ஆத்மா ஒருவேளை ஏதோ ஒரு சில விஷயத்துல ஒருவேளை நம்ம பார்க்க நார்மலா இருக்கலாம். ஆனா ஒரு சில விஷயம் நம்மளோட வாழ்க்கையில நடந்த ஒரு சில ஸ்டார்ம், ஒரு சில விதமான புயல், ஒரு சில விதமான வேதனை, ஒரு சில கேள்விகள், ஒரு சில விதமான தோல்விகள் நம்மளுக்குள்ள ஒரு பயங்கரமான தாக்கத்த ஏற்படுத்திட்டு அது போயிடுச்சு. ஆனா நம்ப நம்ம அ அ அத நம்ம என்ன பண்ணி அதுல நம்ம ஸ்டக் ஆகல. அதுலருந்து கடந்து வந்துட்டோம். ஆனாலும் அதுலருந்து நம்ம என்ன பண்றோம், முழுமையான விடுதலை ஒருவேளை பெறாம ஒரு அன்ஹீல்டா நம்ம ஹார்ட் ஒருவேளை அன்ஹீல்டா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதுதான் சத்துருவோட ஸ்கெட்ச். அப்படி பண்றதுனால சரி அவனுக்கு என்ன அதுல இருக்க பெனிஃபிட்னா, அப்படி அப்படி நம்ம இருந்தோம்னா, கர்த்தர் உனக்கு நன்மை செய்த பண்ணி இளைப்பாறுதலுக்கு திரும்ப அப்போ கர்த்தர் செய்த நன்மைய இப்போ செஞ்சுட்டு இருக்கிற அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நமக்கு பிடிக்காத மாரி நடந்திருக்கலாம்.
ஆனா, அத பார்த்துக்கிட்டு இன்னைக்கு எவ்வளோ நன்மைகள நமக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட ஜெபத்தின் பதிலெல்லாம் இன்னைக்கு குடுத்துட்டு இருப்பாரு. ஆனா, அத நம்ப என்ஜாய் பண்ண விடாம, அத நம்ப என்ன சொல்றது? கர்த்தருடைய நன்மைய நம்ப உண்மையிலே சந்தோஷப்பட்டு ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சொல்ல முடியாம, அது நம்மள என்ன பண்ணும்? அப்படியே ஸ்டக் ஆயி வச்சிருக்கலாம். ஸோ, ஏன்னா கர்த்தருடைய பிரியமானவனே உன் ஆத்துமாவோட நீ எல்லாவற்றிலும் ஆழ்ந்து சுகமாயிரு. அப்ப எல்லாவற்றிலும் ஆழ்ந்து சுகமா இருக்காதபடி, ஏதோ மத்ததெல்லாம் நார்மலா இருக்கும். எல்லாமே சந்தோஷமா இருக்க மாரி தான் இருப்போம். நம்ம சந்தோஷமா காட்டிப்போம். நம்ம உண்மையிலே சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா, ஏதோ ஒரு சின்ன ஒரு இது ஒரு இது இளைப்படியாம இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த குறித்து. நம்ம கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டு கூட நிம்மதி இல்லாம இருக்க முடியும். ஸோ இந்த நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா, நான் 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 என்னுடைய ஜெபத்தின் பலனையும், என்னோட பிரயாசத்தின் பலனையும் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியல. அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஸோ இந்த 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 ஹீலிங் எப்படி நடக்கும்? நான் எப்படி என்ன முற்றிலுமா ஹீல் ஆகுறது அப்படின்னா, ஒரே விஷயம் தான். டேக் சம் ரெஸ்ட் அவ்வளோதான். அந்த பெர்சன் அந்த கால் வலியில இருக்கவரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அத ஃபுல்லா ஹீல் ஆக விட்டு, அப்புறம் மத்த வேலை செஞ்சா போதும். டேக் சம் ரெஸ்ட்னோனே எந்த வேலையும் செய்யாம அப்படியே உட்காந்துராதீங்க. பட் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் சென்று இளைப்பாற வேண்டும். அதாவது உண்மையான ரெஸ்ட்ன்றப்போ, நல்லா உட்காந்து படுத்து தூங்குறது இல்ல. கர்த்தருடைய சமூகத்துக்கு போம்போது, அங்க ஒரு கர்த்தருடைய சமூகத்தில பிரசன்னத்தில ஒரு ரெஸ்ட் இருக்கும். சில நேரத்தில நம்முடைய மைண்ட் அப்படியே பயங்கரமா அலைந்து திரியும். டிஸ்டர்ப்டா பயங்கர டாய்ல்டா இருப்போம். ஆனா, போய் கொஞ்ச நேரம் காட்ஸ் பிரசன்ஸ்ல போய் உட்கார்ந்து 2 பாட்டு கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில கொஞ்சம் லைட்டா லைட்டா கர்த்தருடைய வார்த்தைய கொஞ்ச நேரம் படிச்சு அவர் பிரசன்ஸ்னால நம்மள ஃபுல்லா ஃபீல் பண்ணாருன்னா, நம்ம அப்படியே அமைதியாயிடுவோம். காம் ஆயிடுவோம். அப்படி கம்போஸ்ட் ஆயிடுவோம். ஸோ இந்த வார்த்தைய கேட்கிற ஒரு சிலர் நீங்க அப்படியே நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க. மேபி அதுக்கு காரணம் நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கலாம். மத்ததெல்லாம் பண்றோம். மத்த ஊழியம்லாம் பண்ணலாம். ஆனா கர்த்தரோட தனியா உட்கார்ந்து அவரோட நேரத்த செலவிடுறத நீங்க ரொம்ப மிஸ் பண்ணலாம். இன்க்ளூடிங் மீ. ஓகே. ஸோ நம்ம இந்த விஷயத்த மாத்திக்கும்போது நமக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்கும். அ அந் ஸோ அந்த ரெஸ்ட்ட நம்ம எடுக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில போயிட்டு கர்த்தர் செய்த நன்மைய கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் அப்போ கர்த்தர் செய்த நன்மைய பார்க்க ஆரம்பிக்கும்போது, எந்த விஷயம் தீமை அப்படின்றத பார்க்காம கர்த்தர் செய்த அதனால தான் ஒரு நன்மைக்கு நன்மைக்கு ஞானியாகவும், தீமைக்கு பேதையாகவும் இருக்கும். ஸோ நமக்கு இருக்க தீமைக்கு ரொம்ப ஞானியா இருந்துட்டோம்னா, ஐயோ! இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அது செய்றேன், இது நடக்குது, இது நடக்குதுன்னு அப்படியே ரொம்ப அத பத்தி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். ஆனா எப்படி இருக்கு தீமைக்கு பேதையா இருந்துட்டு, தீமைக்கு பேதையா இந்த நன்மைக்கு ஞானியா இருந்துட்டோம்னா, கர்த்தர் செய்த நன்மை எங்க இருக்கு? நன்மை எங்க இருக்கு? நன்மை கர்த்தர் செய்த நன்மை. ஏதோ ஒரு தீமை நடக்குது. அதிலயும் கர்த்தர் ஒரு நன்மை வச்சிருக்காரு. அந்த நன்மைய பார்க்க தெரியல. அதுக்கெல்லாம் நம்மள மாத்தி அப்படியே நம்ம பக்காவா டியூன் ஆயிட்டோம்னா, நம்மளுடைய ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா என்ன இளைப்பாறுதல் அடையும். ஆத்மாவுக்கு தேவையான இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக வருவாராக. ஸோ இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? ஆத்மா இதுவாகுற இளைப்பாறுதனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம அல்டிமேட்டா நம்ம வாழ்ற நோக்கமே என்னன்னா, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. எதுக்கு? ஒரு சிலர் என்ன சாப்பிடுறதுக்காக. நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும். நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணுன்றதுக்காக தான் எல்லாம் சம்பாரிக்கிறோம். அப்ப சாப்பிட்டா என்ன கிடைக்குது? திருப்தி. "அப்பா பரவால்ல அப்பா" அப்பான்னு சொல்லிட்டு ஒரு லைட்டா ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்திக்காகவும், அந்த நிம்மதிக்காகவும் தான் நம்ம இவ்வளவே பண்றோம். நமக்கு தெரியாமலே நம்மளோட வாழ்க்கைய. இதுல ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தையே மறந்துட்டு, ஏதோ 4 பேருக்கு ஏதோ ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காகவே ஓடிட்டு இருக்கலாம். நீங்க அப்படியாப்பட்டவர்களா இருந்தா, இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டிய கர்த்தர் நிச்சயமாக தருவாராக. யார்ட்டயும் எதையும் ப்ரூவ் பண்ண வேணாம். நம்ம சந்தோஷமா, நிம்மதியா கர்த்தருக்கு நன்றி சொல்லி, நமக்கு இருக்க வாழ்க்கையில நல்ல எனக்கு இருக்கிற வாழ்க்கைய வச்சு மனரம்யமா வாழ்க்கைய வாழத் தெரிஞ்சவங்களுக்கு, கர்த்தர் ஒரு சிலருக்கு ஒரு சில விதம் தரிசனத்த குடுப்பார். ஸோ ஒரு பக்கம் அத நோக்கி ஓடுறது வேற. ஆனா யார்ட்டயும் ஏதோ ஒண்ணு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் இல்ல. நம்ம அல்டிமேட்டா நம்ம சம்டைம்ஸ் யூ காட் டூ பி ஸ்பிரிச்சுவலி செல்ஃபிஷ். அதாவது ஆவிக்குரிய விதத்தில செல்ஃபிஷ்ஷா இருக்க தெரியணும். எனக்கு கர்த்தர் வேணும். எனக்கு கர்த்தருடைய சமூகம் வேணும். நான் நிம்மதியா கர்த்தருக்குள்ள இருக்கணும். அதுக்காக நான் எதுக்கு எந்த எந்த காம்படிஷன் எந்த ஒரு அந்த மாரி மைண்ட் செட்ல போகாம, காட் உங்கள நிச்சயமா பாதுகாப்பாரு. ஸோ இதெல்லாம் கூட உங்கள இன்னும் இது பண்ண இளைப்பாறுதல் அடைய விடாம ஒருவேள ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம அல்டிமேட்டா திருப்தியா இருக்கிறதுக்கு தான் இவ்வளோத்தையும் பண்றோம். ஆனா அதே நம்ம மறந்துட்டு ஒரு வேளை நீங்க எதையோ யோசிச்சுட்டு ஓடிட்டு இருந்தா, கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வார்த்தை மூலமா ரொம்ப சிம்பிளான வேர்ட் மாரி இருக்கு. பட் இதன் மூலமா கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ ஏன் அலைஞ்சு திரிஞ்சு ஏதேதோ
என் பாதத்துல உட்காரு, என் சமூகத்துல உட்காரு. நான் உனக்கு சமாதானத்தையும் உனக்கு தேவை இளைப்பாறுதல். இந்த ஒரு கன்டென்ட்டான ஒரு இதுக்கு நம்ம ஃபுல்லா வந்தோம்னா, கர்த்தர் இன்னும் பிளெஸ் பண்ண முடியும் நம்மள. இன்னும் அதிகமா பிளெஸ் பண்ண யார்ட்டயாவது ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும்போது, அப்போ கிடைக்கிற பிளெஸ்ஸிங்க விட, கர்த்தருக்குள்ள மனரம்யமா, சந்தோஷமா ஆண்டவரே இருக்கும்போது, கர்த்தர் இன்னும் அதிகமா பிளெஸ் பண்ற அளவு உங்களோட கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும். ஸோ கர்த்தர் அந்த கிளாரிட்டிய உங்களுக்கு நிச்சயமா தருவாரு. ஸோ அல்டிமேட்டா சத்துருடைய ஸ்கெட்ச் என்னன்னா, ஸோ நம்ம இந்த மாரி பரிபூரணம் அடையாதபடி, இந்த மாரி ரொம்ப சந்தோஷமா, சமாதானமா இல்லாதபடி, நம்மள ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு இதுல அப்படியே எப்ப பார்த்தாலும் சிக்க வச்சுட்டு இருக்கணும்னு அவனுடைய ஸ்கெட்ச், அவனோட ட்ராப். ஸோ அதுலேருந்து கர்த்தர் நம்ம நிச்சயமாக பாதுகாப்பாராக. ஆ என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்ப. இப்போ அவருக்கு உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செஞ்சிருக்கு. அதனால தயவு செஞ்சு இளைப்பாறுதலுக்கு திரும்புங்க. இது இல்ல, அது இல்லன்னு யோசிக்காம, எனக்கு கர்த்தர் என் கூட என்னோட முக்கியமான ஆசீர்வாதமே அவர்தான். அவர் என் கூட இருக்காரு. அத விட எனக்கு வேற இங்க என்ன வேணும்? அவர் உங்களோட இருக்கிறாரா? அதுதான் இருக்கிறதிலேயே பிக்கஸ்ட் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம். ஸோ நம்முடைய ஆத்துமா எப்ப நஷ்டமாகுதுன்னா, கர்த்தர் நம்ம கூட இல்லாத, கர்த்தரை விட்டு விலகும்போது, கர்த்தருக்கு விரோதமா ஸோ கர்த்தரை நம்ம பக்கம் காத்துக் கொள்றோம்ல, அவருடைய கையில கால்ல விழுந்து, அதாவது ஆண்டவரே என் கூட இருங்க அப்படின்னு அவர் நல்லா டைட்டா புடிச்சிருக்கோம்ல, அத விட ஒரு பயங்கரமான மேன்மை, பிளெஸ்ஸிங் வேற எதுவுமே இல்ல. எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த பிளெஸ்ஸிங்க மட்டும் இழந்துறக்கூடாது. ஸோ அந்த பிளெஸ்ஸிங் இருந்தாலே மத்தது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். நம்ம கர்த்தர தேடுனாலே எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஆனா நம்ம அத தவிர எல்லாத்தையும் ஒரு வேளை செஞ்சுட்டு இருக்கலாம். அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் கூட இளைப்பாறுதல் அடையாம இருக்கலாம். அதுதான் சத்துருவோட ஸ்கெட்ச். கர்த்தரை தேட விடாம எல்லாத்தையும் தேட வச்சு உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இல்லாம பண்ணலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன அது அது அதனுடைய சிவியர் நிலைமை என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கர்த்தருக்கு விரோதமாக முணுமுணுக்க வைக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் செய்த நன்மைகள பார்க்காம எப்ப பார்த்தாலும் தீமையான விஷயங்கள பார்க்க வைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய ஊழியத்த விட்டு, கர்த்தருடைய பாதைய விட்டு, கர்த்தர் உங்களுக்கு வச்ச நோக்கத்த விட்டு, சித்தத்தை விட்டு, திட்டத்தை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழுவி போக வைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் அவன் ஸ்கெட்ச். உங்கள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கத்தர விட்டு இந்த வழுவி போக வைக்கணும்னா, அவன் என்ன பண்ணணும்னா, உங்கள இதுவா ஹீல் ஆக விடாம யார்ட்டயாவது ப்ரூவ் பண்ணணுன்ற மைண்ட் செட்ட கொண்டு வந்து, அப்படியே கர்த்தர் செய்த நன்மைகள பார்க்காம தீமைய காட்டி காட்டி நல்ல காதுல பொய்யா சொல்லி 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 அவன் பயங்கரமா பொய் சொல்ல முடியும் அவனால. நம்ம காத கொஞ்சம் குடுத்தோம், மண்டையில மொளகா அரைச்சிற மாரி, கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் குடுத்தோம்னா போதும், பொய் பொய்யா விட ஆரம்பிச்சுருவான். ஸோ அவனோட பொய்ய அக்செப்ட் பண்ணாம, கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன விடுதலையாக்கும். அந்த விடுதலைய கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா தருவாராக. அவனுடைய எல்லா சதி திட்டத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை நிச்சயமாக பாதுகாத்து, நமக்கு தேவையான இளைப்பாறுதலை நிச்சயமாக கட்டளையிடுவாராக. மோசஸ் கர்த்தரை பார்த்து கேட்கிறார், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் போட்டும் நான் போமாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு கர்த்தர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த மோசேயோடு இருந்த தேவன், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன், உங்களுக்கு தேவையான அந்த ஒரு அந்த அந்த இட்டர்னல் ரெஸ்ட்டை, அந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்டை, அவரோட பிரசன்னத்தை, அவர் சமூகத்தை நிச்சயமா தருவாராக. See you. Let's close our eyes and pray together. ஆண்டவரே, உம்முடைய சமூகம், என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. எஸ் லார்ட், நீங்க எங்களை நிச்சயமாக கைவிட மாட்டீங்க. உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களை இந்த நேரத்துல சத்துருவின் திட்டத்திலிருந்து நீங்க முற்றிலுமாக பாதுகாத்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாக விடுதலை பெறுகிறோம். உம்முடைய நன்மைகளை பார்க்கிறோம். நீர் எவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க எனக்கு இதுவரைக்கும் செய்த விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே. இவ்வளோ நன்மைகளை செய்ததற்காய் நன்றி. ஸோ நாங்க எங்களை தாழ்த்தி உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோட சுய புத்தி மேல் சாராமல் உங்களுடைய வார்த்தையை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை முற்றிலுமாக விடுவித்ததற்காக நன்றி. அவனுடைய பொய்களிலிருந்து எங்களோட சிந்தையை, எங்களுடைய ஹார்ட்டை, எங்களோட வாழ்க்கையை நீர் இப்பொழுதே மீட்டு கொண்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
இதே போல இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில வீக்லி வேர்ட்ல உங்கள மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you in the next video. Bye.